பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட ஒரு கை துப்பாக்கியை வச்சு தற்கொலை பண்ணியிருக்கிறாங்கங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வுகளை காவல்துறைகிட்ட கேட்கும்போது கிட்டத்தட்ட 50 விழுக்காடு காவல்துறையினர் இந்த பணியிலிருந்து எங்களை 165வது ஆண்டு காவலர் தின விழாவை கொண்டாடுறாங்க. ஆனால் இருந்தாலும் அது சந்தோஷமாக கொண்டாட முடியலங்கிறது கிரிமினல்கள்கிட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி காவல்துறைக்கு இன்னும் பூத்தப்படாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய குறைபாடாக காவல்துறை உயர் அதிகாரிகளே நமக்கு. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வாட்டி இப்போ ஒரு வாரமாக அசம்பிளி போயிட்டு இருக்கு கேரளாவில். இந்த கேரளா அசம்பிளியில் முக்கியமாக ஒரு சென்சிட்டிவாக விஷயமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா காவலர்களுடைய தற்கொலை பற்றி பேசப்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கடந்த 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அசம்பிளி ஆரம்பித்தே ஒரு வார காலகட்டத்துக்குள்ளேயே அதாவது இந்த மாத காலகட்டத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 8 காவலர்கள் தற்கொலை பண்ணதாக ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. இது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக கேரளாவில் இருக்குது. இது நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில் தான் இந்த மாதிரி தற்கொலை நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம ஒரு செய்தியாக பார்த்து கடந்து போய்விட முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஐநாவரத்தில் ஒரு இடைநிலை காவலர் சதீஷ்குமார்ங்கிற ஒரு தற்கொலை பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி விஜயகுமார் அவர்கள் தற்கொலை பண்ணியிருக்கிறாரு. கடைநிலை காவல்துறை அதிகாரியும் தற்கொலை பண்ணியிருக்கிறாரு. ஒரு உயர் அதிகாரியும் தற்கொலை பண்ணியிருக்கிறாரு. இது எதை நோக்கி செல்கிறதுன்னு தெரியாது. இன்னொன்று, இவர்கள் தங்களுக்கு பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட ஒரு கை துப்பாக்கியை வச்சு தற்கொலை பண்ணியிருக்கிறாங்கங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். இது எப்படி இருக்குதுன்னா, இது எல்லாமே ஒரு மனோரீதியான அழுத்தத்தில் தான் இந்த தற்கொலைகள் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது நம்ம கண்டிப்பாக தெளிவாக சொல்ல முடியுது. இதை எப்படி சரி செய்வதுங்கிறது காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கிறதா நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். இந்த காவல்துறை தற்கொலைகளுக்கு முக்கிய காரணமாக நம்மளுடைய பார்வையிலையும் சரி, ஒரு மனோதத்துவ ரீதியான ஒரு பார்வையிலையும் சரி, மிகப்பெரிய மருத்துவர்களெல்லாம் இதை உளவியல் ரீதியான விஷயமாக தான் கருதுகிறாங்க. அதாவது காவலர்கள் பணிங்கிறது நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, மற்ற பணியாளர்களை மற்ற கம்பெனியில் வேலை செய்கிறவங்க மாதிரி கிடையாது. காவலர்களுக்கு பணி சுமை அதிகம். என்னென்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் தான் மற்றவர்களுக்கு ஒரு பணியினுடைய நேரம் நிர்ணயிக்கப்பட்டு இருக்குது. அப்படிங்கும்போது காவல்துறைக்கு மட்டும் சுமார் 18 மணி நேரம் அவர்கள் பணிபுரிகிறார்கள். அவர்களுக்கு காவல்துறைக்கு நேரங்கிறது கிடையாது, ஓய்வு கிடையாது, தூக்கமின்மை. மெயின் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தூங்குவது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். சரியான தூக்கமின்மை இதற்கான ஒரு காரணமாக கருதப்படுகிறது. அதே சமயம் பார்த்திங்கன்னா சரியான உணவு கிடையாது, அவங்களுக்கு சரியான ப்ராப்பர் உணவு கிடையாது. இதுவும் ஒரு மிகப்பெரிய காரணியாக தான் நம்ம பார்க்குறோம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துடன் காவல்துறை செலவிட முடியலை, தங்களுடைய நேரத்தை செலவிட முடியாது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் காலையில் ஒரு காவல் அதிகாரி எழுந்து போகும்போது தன்னுடைய குழந்தை தூங்கிட்டு இருந்தால், இரவு வரும்போது அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கிற நிலையில் தான் அவர் பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய முக்கிய காரணியாக பார்க்குறோம். அவங்களுடைய மனைவி கூடையும் மக்கள் கூடையும் அதே மாதிரி சொந்த பந்தங்கள் கூடையும் நண்பர்களோடையும் காவல்துறையினர் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்குது. இது எல்லாமே அவங்க மன அழுத்தத்துக்கான மிக முக்கியமான காரணியாக பார்க்குறோம். இது தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இதுதான் அதிகப்படி காவலர்களுடைய தற்கொலைக்கான காரணம். இப்போ ஒரு சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வுகளை காவல்துறைகிட்ட கேட்கும்போது கிட்டத்தட்ட 50 விழுக்காடு காவல்துறையினர் இந்த பணியிலிருந்து எங்களை விடுவித்து கொண்டால் நல்லா இருக்கும், வேறு ஏதாவது பணி எங்களுக்கு கிடைச்சா ரொம்ப நல்லதுங்கிற இடத்துல மனப்பான்மையில் தான் பேசுகிறாங்க. அதாவது காவல்துறை பணி வேறு வழி இல்லாமல் நாங்கள் காவல்துறையில் இருக்கிறோம், எங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு எதுனா வேலை கிடைச்சா கூட போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வைவல் சொல்லப்படுகிறது. இது ஒரு வேடிக்கையான விஷயமாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம சமூகத்தை மிக ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுட்டு இருக்கிறது காவல்துறை தான். இப்போ காவல்துறைக்கு இவ்வளோ பெரிய பணி சுமைகளும் மனோ அழுத்தமும் இருந்துச்சுன்னா இங்கே சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் வருது. ஏன்
அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்தில் ஒரு சரியான ஒரு நேர்கொண்டு ஒரு விசாரணையை எடுக்க முடியாது, நடத்தி விட முடியாது. ஒரு ஒரு கிரிமினலை பார்க்கும்போது காவல்துறைக்கு ஒரு தன்னுடைய மன அழுத்தத்தினால அந்த கிரிமினல் மேலே அவங்க எப்படி இவருடைய மன அழுத்தத்தில் அவங்க மேலே திணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் வரும். இது ஒரு புறமிக்க வந்து காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து நிறைய பேர் இப்போ பணியிடத்தில் இருக்கிறாங்க. பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மன சுமைகளில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு காவல் நிலையத்தில் வந்து பெண்களுக்கான தனி கழிப்பிடம் கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு அதே மாதிரி ஓய்வெடுக்கும் அறை வந்து பெண்களுக்கு அங்கே வந்து அலாட்மெண்ட் பண்ணல. இதெல்லாம் தமிழக அரசு கொஞ்சம் கவனித்து அதை வந்து பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி காவல்துறை பணியிடங்களில் வந்து சில கண்ட்ரோல் பண்ணுற இடங்களில் பார்த்திங்கன்னா அதிகப்படி அங்கே அவங்க பெண்கள் இருக்கும்போது அவங்களுக்கு எதனா ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கன்னா ஒரு மிக சிரமப்படுறாத பல இடங்களில் வந்து நம்ம நம்மளே அவங்ககிட்ட பேசும்போது இதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து பெண் காவலர்கள் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக ஆண் காவலர்களை விட கொஞ்சம் பலவீனப்பட்டவர்கள். ஏன்னா அவர்களுடைய ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் மகப்பேரெல்லாம் அடைந்த பிறகு பார்த்திங்கன்னா உடல் கொஞ்சம் அவங்களுக்கு பலவீனமாக இருக்கனால நிறைய சோர்வுகள் ஏற்படுது. அவங்கள நிறைய ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஓய்வு கொடுக்கணும், அவங்களுக்கு நிறைய ரிலாக்ஸ் பண்ணணும், மருத்துவ ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்களை வந்து காவல்துறை வந்து கூர்ந்து கவனித்து அவங்களுக்கு அந்த ரிமேடியை வந்து பண்ணி கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய இது போக தொடர்ந்து சொல்லப்போனால் நமக்கு வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் வந்து மக்கள் தொகை வந்து 8.5 கோடிக்கு மேலே போயிட்டு, அப்படி இருக்கும்போது காவலர்களுடைய இருப்பு வந்து 1,18,000 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது வந்து அதாவது மக்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு போதுமான காவலர்கள் இல்லைங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. 165வது ஆண்டு காவலர் தின விழாவை கொண்டாடுறாங்க. ஆனால் இருந்தாலும் அது சந்தோஷமாக கொண்டாட முடியலங்கிறது பல காவலர்களுடைய வருத்தமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இங்கே சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா சில கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர் தான் முதலாளியாக இருப்பாங்க. ஆனால் காவல்துறை பார்த்திங்கன்னா பல முதலாளிகள் வந்து உருவாகிறாங்க. இது வேடிக்கையாக நம்ம சொல்ல வேண்டியதாக இருந்தாலும் வருத்தமாக சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு காவல்துறைக்கு பார்த்திங்கன்னா அதிகாரிகளே பார்த்திங்கன்னா பல அதிகாரிகள் அவங்களுக்கான ஒரு ஆர்டரை வந்து பன்முகத்தில் சொல்கிறாங்க. எதை ஒபே பண்ணுறதுன்னே அவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல் பிரமுகர்களுடைய அழுத்தம் வேறு, அதே மாதிரி மக்கள்கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் புகார்களின் அழுத்தம், மேலும் பத்திரிகையாளர்கள் அவங்கக்கிட்டேருந்து வரக்கூடிய அழுத்தம், இப்படி பலதரப்பட்ட அழுத்தங்களுக்கு வந்து ஒரு காவல்துறை ஆளாகும் போது அவங்க ஒரு கரெக்டான டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அப்புறம் மேலும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டெக்னாலஜி ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டே இருக்குது. இப்போ கிரிமினல்கள்கிட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி காவல்துறைக்கு இன்னும் பூத்தப்படாமல் இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய குறைபாடாக வந்து காவல்துறை உயர் அதிகாரிகளே நம்மக்கிட்ட சொல்லி வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. என்னென்னா ஒரு சைடில் கிரிமினல்ஸ் வளர்ந்துட்டே வராங்க, நிறையா ஹை டெக்னாலஜியெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ காவல்துறை வந்து இன்னும் பழைய மெத்தேடில் தான் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மாற்றி ஹைடெக், அதாவது ஃபாரின் அந்த வளர்ந்த நாடுகளுக்கு ஈக்குவலாக டெக்னாலஜியும் காவல்துறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் எடுத்துகிட்டு வரணும், புதுசாக எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி காவல்துறைக்கு அதை அவங்கக்கிட்ட கொடுக்கணுங்கிறதும் ஒரு வேண்டுகோளாக இந்த இடத்துல வைக்கிறாங்க. டிஐஜி விஜயகுமார் அவர்கள் இறப்புக்கு பிறகு வந்து ஏடிஜிபி அருண் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கிறாரு. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சங்கர் ஜியால் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடந்த ஜூலை 8ஆம் தேதியும் ஒரு மீட்டிங்கில் ஒரு விஷயத்தை, இந்த பொதுவான ஒரு விஷயத்தை இருந்து மக்களுக்கும் காவல்துறைக்கும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது காவல்துறை கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை ஓய்வு கொடுக்கணும், விடுமுறை அளிக்கணுங்கிற ஒரு முக்கியமான கருத்தை வலியுறுத்துகிறாங்க. இது வந்து மாநில அரசு, மத்திய அரசு மற்றும் சட்டத்துறையும் சேர்ந்து வந்து இதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. இதை அவங்க தொடர்ந்து வந்து இதை வந்து ஒரு முன்மொழிந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதாவது இவங்களுக்கு மனநல பயிற்சி வந்து காவல்துறைக்கு கொடுக்கணுங்கிறதும் சொல்கிறாரு. அதேபடி யோகா, இந்த தியானம் இதெல்லாம் வந்து இவங்க கற்றுக்கணுங்கிற ஒரு விஷயத்தையும் உயர் அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான விஷயங்களை உயர் அதிகாரிகள் சொல்லிட்டு வராங்க. இதை வந்து தொடர்ந்து காவல்துறை கடைபிடிக்கணுங்கிறது நம்மளுடைய கடமையை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதாவது தொடர்ந்து உயர் அதிகாரிகள் பார்த்திங்கன்னா டிஜிபி சங்கர் ஜியால் அவர்கள், அதுக்கப்புறம் ஏடிஜிபி அருண் அவர்கள், நம்மளுடைய சிட்டி கமிஷனர் வந்து
ரத்தோர் சார் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்பரம் கமிஷனர் அமல்ராஜ் அவர்கள், இப்படி சங்கர் சார் அவர்கள் எல்லாருமே வந்து பொதுப்படையாக நிறைய கருத்துக்களை வந்து காவல்துறைக்கு சொல்லிட்டு வலியுறுத்திக்கிட்டே வராங்க. எல்லா இடத்துலையும் நிறைய இடங்களில் வந்து இப்போ வந்து ஒரு காவல்துறைக்கு இந்த மாதிரி மனம் அழுத்தம் குறைவதற்கு விளையாட்டுகளை எல்லாம் வந்து ஊக்குவிக்கிறதுக்கான காவல்துறைகளுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் ஒரு மன ரீதியான ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்கான ஒரு இதை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு சில நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதுக்காக நம்மளுடைய பாராட்டுகள். நம்ம தீர்வாக இதை வந்து சொல்ல வேண்டிய இடத்துல என்ன இருக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக காவல்துறை கடைநிலை காவலர்களாக இருக்கட்டும், இல்லை உயர் காவல் அதிகாரிகளாக இருக்கட்டும், இவங்களுக்கு மனோரீதியான பயிற்சி கண்டிப்பாக அவசியம். ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்கள் குடும்பத்தோடு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நேரத்தை செலவிடுவதற்கான நேரத்தையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்க உற்றார் உறவினர்களோட அவங்களுக்கு செலவு பண்ணணும். அதே மாதிரி அவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட், விளையாட்டு மற்ற ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான விஷயங்களையும் காவல்துறை வந்து அதில் வந்து கலந்துக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பணியிடங்கள் நிறைய காவல்துறை பணியிடங்கள் காலியாக இருக்குது. இதை வந்து உடனடியாக அரசு வந்து காவல் பணியிடங்களை வந்து நிரப்பணும், பூர்த்தி செய்யணும். இப்படி பூர்த்தி செஞ்சிட்டாலே, உங்களுக்கு முழுமையாக பூர்த்தி செஞ்சிட்டா காவல்துறையில் இருக்கிறவங்களுடைய பணி சுமை அதிகப்படி குறைஞ்சிடும். அப்போ குறைஞ்சிட்டாலே, பணி சுமை குறைஞ்சிட்டாலே இந்த மாதிரி தற்கொலையிலேருந்து காவல்துறை வந்து மீண்டெழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இது வந்து ஒரு கடமையாக நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும். தமிழக அரசு இதை கவனத்தில் எடுத்துகிட்டு வந்து தொடர்ந்து காவல்துறை, ஏன்னா காவல்துறை மட்டும்தான் வந்து மக்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு மிகப்பெரிய அரணாக இருக்கும்போது, அங்கே காவல்துறையே வந்து ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய பாதுகாப்பு வந்து பலவீனப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் இதை தமிழக அரசு முக்கியமாக எடுத்துக்கிட்டு இதை வந்து கவனத்தில் எடுத்துகிட்டு வந்து உடனே சரி செய்யணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். ஸ்காட்லாண்டுக்கு நிகராக இருக்கக்கூடிய நம்ம தமிழக காவல்துறை இந்த மாதிரி தோய்வாய்ப்படக்கூடாதுன்னு ஒரு நல்ல நோக்கத்துடன் இந்த பதிவை நாம் போடுகிறோம். தமிழக அரசும் சரி, உயர் காவல் அதிகாரிகளும் இதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்ய வேண்டும்ங்கிறது நம்ம வந்து வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.